ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிளாக் சமனர் சீசன் 1 எபிசோட் 10 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஐகார்ட்லேயே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு பக்கத்துல யாரோ படுத்திருக்க மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா சேராதா படுத்திருக்கா. அப்ப திடீர்னு இன்னொரு கை வந்து கெல்வினை பிடிக்கவும் அது யாருன்னு பார்த்தா மெல்ஃபினா. அவ வாட்டு தூக்கத்துல கூட சாப்பிடுறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப கெல்வின் வயிற்று கிட்ட யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. அட இது யாருன்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு ரியான் தான் படுத்திருக்கா. இதெல்லாம் பார்த்த கெல்வின் கடைசி வரைக்கும் நாங்க ஒன்னா இருக்கணும்னு சன்ரைஸை பார்த்துட்டே யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அவனோட டீம்ல இருக்க எல்லாரையும் டார்க் பர்பிள் ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த இடத்துக்கு எதுக்கு எங்களை மாதிரி சர்வெண்ட்டை கூட்டிட்டு வந்தீங்கன்னு எல்லி கேட்கவும், நீங்க சர்வெண்டா இருந்தாலும் உங்க பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், என்னதான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கோலம்ஸ் இருந்தாலும் உங்களோட சேஃப்டிக்காக தான் அதை பண்றேன்னு கெல்வின் சொல்றான். ஆனா சும்மா உட்காந்தா லெவல் இன்க்ரீஸ் ஆகுமான்னு அவங்க யோசிக்கிறாங்க. நீங்க 3 பேரும் எதுவும் பண்ணாம என்னோட ஸ்கில்லை வச்சு உங்க பவரை இன்க்ரீஸ் பண்ணலான்னு கெல்வின் சொல்றான். உடனே மெல்ஃபினா கெல்வின் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்னு ஒரு பவர் இருக்கு, அது மூலமா அவன் டீம்ல யார் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணாலும் அது எல்லாருக்கும் ஷேர் ஆகும்னு சொல்றா. இன்னொரு சைடு பார்த்தா ஜெரால்ட், குளோத்தோ, சேரான்னு 3 பேரும் அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அப்ப சேரா யாரு நிறைய மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு சொல்லவும் ஜெரால்டோ, குளோத்தோவும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்போ அவங்க மான்ஸ்டர்ஸ் அழிச்சதுனால இங்க இருக்கிற எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அந்த காட்டுக்குள்ள ஒரு ஷேடோ உல்ஃப் ஓடி வர மாதிரி எஃபிலுக்கு தெரியவும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. உடனே கெல்வின் நீ எதுவும் பண்ணாத பாத்துக்கலான்னு இப்ப ரியான் கிட்ட உனக்கு டாக்ஸ் பிடிக்குமான்னு கேக்குறான். அவளும் எனக்கு டாக்ஸ் தான் பிடிக்கும், ஆனா நான் தொட்டு கூட பார்த்தது இல்லைன்னு சொல்றா. அப்ப அந்த உல்ஃப் அங்க வரவும் மெல்ஃபினா எல்லாரையும் சேஃபா பாத்துக்கோன்னு கெல்வின் அந்த உல்ஃப் மேல கிராவிட்டி மேஜிக்கை யூஸ் பண்ணவும் அதோட ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. உடனே கெல்வின் அது கூட கான்ட்ராக்ட் போட்டுட்டு அதை ஒரு நார்மல் டாகா சமன் பண்ணவும் இந்த நாய்க்குட்டி புசு புசுன்னு இருக்குன்னு ரியானும் லுக்காவும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எஃபிலுக்கு திரும்ப யாரோ வர மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா அட்வென்ச்சர் கில்டுல இருந்து வரவும் எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம டீம் நார்மலா உட்காந்துருக்காங்க. ஏ கெல்வின், நீங்க என்ன பண்றேன்னு கேட்கவும் சும்மா பிக்னிக் வந்தோம்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். நாங்க பி ரேங்குக்கு ப்ரமோட் ஆகலான்னு வந்தோம். என்னப்பா கெல்வின், உன் டீம்ல பொண்ணுங்க அதிகமாகிட்டே போறாங்கன்னு கேட்கவும் லூகாவும் எலியும் என்னோட வீட்டுல சர்வெண்டா இருக்காங்க, மத்தவங்க எல்லாரும் அட்வென்ச்சரர்னு கெல்வின் சொல்றான். உடனே அந்த டீம்ல இருக்க 3 பேரும் சம கடுப்புல இங்க ஒரு பொண்ணு கூட இல்லைன்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப மெல்ஃபினா நான் இந்த டீம்ல புதுசா ஜாயின் பண்ணேன்னு சொல்லவும் ரியானோ உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம், நான் தான் கெல்வினோட சிஸ்டர்னு சொல்றா. எனக்கு ஒரு சிஸ்டர் கூட இல்ல, ஆனா இதெல்லாம் வாழ்க்கையே இல்லைன்னு 3 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. சரி புலம்பாதீங்க, எனக்கு உங்க கஷ்டம் புரியுதுன்னு சொல்லவும் உனக்கு தான் குழந்தை குட்டிலாம் இருக்குல்ல, அப்ப எங்களோட கஷ்டம் உனக்கு புரியாதுன்னு 3 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இப்ப மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இவங்க 3 பேர் திரும்ப வராங்க. யாரோ இங்க வந்த மாதிரி இருக்குன்னு சேரா கேக்குறா. அவங்க எல்லாரும் ரேங்க் ப்ரமோஷனுக்காக வந்தாங்கன்னு கெல்வின் சொல்லவும் இவங்க 3 பேர் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே கெல்வின் ஏன்டா இப்படி பாக்குறீங்கன்னு கேட்கவும் எஃபில் அவளோட ஸ்கில்லை வச்சு செக் பண்ணி பார்த்தா அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு மான்ஸ்டர் கூட இல்ல, நாங்க என்னப்பா பண்றதுன்னு 3 பேர் சமாளிச்சிட்டு இருக்காங்க. உடனே கெல்வின் அவரை மீட் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க, நாங்க தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்றான். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா உன்னோட டீம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருச்சு, நீ வேணா எஸ் ரேங்க் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகுறான். இப்ப எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கெல்வினும் ரியானும் சேர்ந்து அந்த நாய்க்குட்டியை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. அப்ப கெல்வின் மட்டும் எஸ் ரேங்க் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்கிறான். நீங்க எதை பத்தி யோசிக்க வேணாம் மாஸ்டர், பாத்துக்கலாம்னு எஃபில் சொல்லவும் சரி ஓகே நீ சொல்றது கரெக்ட் தான் கெல்வின் சொல்றான். அப்ப அந்த நாய்க்குட்டி மண்டைய ஆட்டவும் ஏ அலெக்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு ரியான் அதுக்கு ஒரு பேரே வச்சிடறா. எது அலெக்ஸான கெல்வின் கேட்கவும் இதோட பேரை நான் கஷ்டப்பட்டு யோசிச்சேன்னு ரியான் சொல்றான். சரி ஓகேன்னு குளோத்தோல இருக்க தண்ணியை வச்சு அலெக்ஸா ஃபுல்லா குளிப்பாட்டி முடிச்சுட்டு அதுக்கு ஒரு காலரையும் கெல்வின் போட்டு விடுறான். இதுக்கப்புறம் நீங்க நல்ல பார்ட்னர்ஸா இருக்கணும்னு சொல்லவும் நீங்க சொன்ன மாதிரியே இருப்போம்னு ரியான் சொல்றா. உடனே அலெக்ஸ் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லவும் இப்பதான் நான் சாப்பிட்டேன் ரியான் அதுகிட்ட பேசுறத பார்த்து இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிட்டு உனக்கு அது புரியுதான்னு எஃபில் கேட்கவும் என்கிட்ட அந்த ஸ்கில் இருக்குன்னு ரியான் சொல்றா. அப்ப ஜெரால்ட் அங்க வந்து ஸ்வாட் ட்ரைனிங் டைம் ஆச்சுன்னு சொல்லவும் இதோ வந்துட்டேன் கிராண்ட்பான்னு ஜெரால்ட் சொன்ன எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு இப்ப சேரா கூட சேர்ந்து ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கா. இது மட்டும் இல்லாம குளோத்தோவும் அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இப்ப ரியான் எங்க போனாலும் அவளை எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரியானுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அலெக்ஸ் கூட நல்ல பார்ட்னரா மாறிட்டா. இதை கெல்வினும் மெல்ஃபினாவும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க 2 பேருக்கு நடுவில் படுத்திருந்த கெல்வினை காணோம். எங்கனான்னு பார்த்தா மத்த எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்றாங்க. உடனே சேரா நம்ம வீட்டை சுத்தி 14 பேர் இருக்காங்கன்னு சொல்லவும் நானும் அதனாலதான் வந்தேன்னு கெல்வின் சொல்றான். ஜெரால்ட எலியும் லூக்காவோட சேஃப்டிக்காக அனுப்பியிருக்கேன்னு சேரா சொல்லவும் நல்ல வேலை பண்ணிருக்க சேரான்னு வந்திருக்க எல்லாரோட பவரையும் கெல்வின் செக் பண்ணி பார்த்துட்டு ஹையஸ்ட் லெவலே 26 தான் சொல்றான். உங்களுக்கு எப்படி அது தெரியுதுன்னு ரியான் கேட்கவும் எஃபிலோட ஸ்கில்ல காப்பி பண்ணிட்டேன்னு கெல்வின் சொல்றான். நாங்களே இந்த பிரச்சனையை பாத்துக்கிறோம்னு சேராவும் குளோத்தவும் சொல்றாங்க. ஆனா கெல்வின் ரியான் நீயும் அலெக்ஸ் இதை பாத்துக்கோங்கன்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. நீ எப்படி ட்ரைனிங் பண்ணிருக்கேன்னு இதுலதான் நாங்க பார்க்க போறோம்னு கெல்வின் சொல்றான். சரி ஓகே நாங்க போறோம்னு சொல்லவும் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வாட வச்சுக்கோன்னு கெல்வின் அவளுக்காக பொது வெப்பனை கொடுக்குறான். இப்ப அந்த ஆப்போனன்ட்டோட ஹெட் லார்ட் கிறிஸ்டோபர் மாட்டினதுக்கு இங்க இருக்க ஹீரோஸ் தான் காரணம், அத
அதனால அவனோட கதையை முடிச்சிருங்கன்னு அவன் டீமை ஃபுல்லா அனுப்பி விடுறான். இங்க ரியான் அவளோட ஆர்மர்லாம் போட்டுட்டு அலெக்ஸ் கூட சேர்ந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்த சேரா ஜெரால்ட் அவளை நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கான்னு சொல்லவும் நீ சொல்றது கரெக்ட் தான் கெல்வின் பாக்குறான். இங்க ரியான் அந்த இடத்துக்கு வந்த எல்லாரும் ஈஸியாவே தோக்கடிச்சிட்டா. இப்ப கெல்வின் க்ளோத்தோ இந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணிரு, நான் போயிட்டு இந்த டீமோட ஹெட்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்றான். இங்க அவன் என்னாச்சுன்னு தெரியாம எந்த சிக்னலும் வரலையேன்னு அவனே ஃபர்ஸ்ட் சிக்னலை கொடுக்குறான். அவனுங்களாம் வரமாட்டானுங்கன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு பார்த்தா கெல்வின் தான் நின்னுட்டு இருக்கான். கண்டிப்பா அந்த 4 ஹீரோஸ் மட்டும் எங்களால பிடிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லவும் உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சான்னு கெல்வின் வில்லத்தரமா பார்த்துட்டு இருக்கான். இப்ப ட்ரைசன் கண்ட்ரில நடக்கிற ரவுண்ட் டேபிள் மீட்டிங் தான் நம்ம காட்டுறாங்க. ஒரு பெரிய பிரச்சனைன்னு கிங் சொல்லவும் அந்த கிறிஸ்டோபர் பிரச்சனை தானே, அதை பண்ணதே ட்ரிஸ்டன் தானே அஸ்கார்ட் சொல்றான். நான் அவங்கள நம்பி எல்லாமே பண்ணேன், ஆனா அவங்க அசால்ட்டா மாட்டிக்கிட்டாங்கன்னு ட்ரிஸ்டன் சொல்லவும் இப்படி காரணத்தை சொல்லி தப்பிக்க முடியாதுன்னு நைட்ஸோட ஜெனரல் டான் சொல்லிட்டு நம்ம கண்ட்ரியை தவிர மத்த எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்கன்னு சொல்லவும் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு ட்ரிஸ்டன் சொல்றான். கொஞ்ச நேரம் சண்டை போடாம இருக்குன்னு அங்க இருந்த பிரின்சஸ் சொல்றாங்க. உடனே கிங் ஜெனரல் டான் சொல்றது கரெக்ட் தான், நம்ம கண்ட்ரில இருந்து என்ன சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, இது மூலமா 3 கண்ட்ரி சேர்ந்து கூட நம்மள அட்டாக் பண்ணலாம்னு சொல்லவும் அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளே வார ஸ்டார்ட் பண்ணுவோம், நீங்களே யோசிச்சு பாருங்க, மத்த கண்ட்ரியை விட நம்ம கண்ட்ரில தான் ஆர்மி ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த டைம்ல நம்ம அட்டாக் பண்ணா மொத்த கான்டினென்ட்டும் நம்ம கிட்ட வந்துடும் ட்ரிஸ்டன் சொல்லவும் இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு பிரின்சஸ் சொல்றா. நான் சொல்றது உங்களுக்கு ஓகேவான்னு ட்ரிஸ்டன் கேட்கவும் உன்னோட ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா அதுக்கான டைம் இது இல்லைன்னு பிரின்சஸ் சொல்றாங்க. உடனே அஸ்கார்ட் இப்பவே வார டிக்ளேர் பண்ணலாம், என்னோட டிராகனோட பவரை நான் பார்க்கணும்னு சொல்றான். இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு ஜெனரல் டான் சொல்லவும் சரி ஓகே இப்போ ஓட் டைல இருக்கு, எதுவா இருந்தாலும் கிங்கே முடிவு பண்ணட்டும் ட்ரிஸ்டன் சொல்றான். உடனே கிங் இந்த கண்ட்ரியோட தலைவிதியை கிளைவே முடிவு பண்ணட்டும், அவனை வர சொல்லுங்கன்னு சொல்லவும் ஜெனரல் டானோட பையன் அந்த கிளைவை கூப்பிடுறதுக்காக போயிட்டு ரவுண்ட் டேபிளுக்கு உடனே வாங்கன்னு சொல்றான். சரி ஓகே நான் வரேன்னு கிளைவ் சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன்.